நீங்க எதுக்கு நாளை தினத்தை குறித்தே கவலைப்பட்டு அதுக்கு என்ன பண்ண, இதுக்கு என்ன பண்ண, எதுக்கு வீண் கவலை? இந்த கவலை உங்களை பாதிக்கும். நீங்க கர்த்தருக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எப்படிங்க இவ்வளவு தேவை இருக்கும்போது கவலைப்படாம இருக்க முடியும்? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய கவலைகளை அவர் மேல வச்சிருங்க. உங்களுக்காக கவலைப்பட இயேசு இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும்? ஒரு குட்டி பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க. உங்க வீட்டுல குட்டி பிள்ளை இப்பதான் வந்து எல்கேஜி படிக்குதுன்னு வைங்க. ஒரு 4 வயசு 4.5 வயசு ஆகுது, 5 வயசுன்னு வைங்களேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு 1000 ரூபா கொண்டு வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து விடுறாங்க. 1000 ரூபாயா? நான் எங்கே போவேன்? 1000 ரூபாய்க்கு இந்த பிள்ளை கவலைப்படுமா? வீட்டுக்கு வரும்போது கவலையோட, ஏன் கவலையாக இருக்குது? 1000 ரூபா நாளைக்கு கொண்டு போகணும், ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க, கவலைப்படுமா? அது ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வந்து நாளைக்கு 1000 ரூபா கொண்டு போகணும் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லும். ஏன்? எனக்காக கவலைப்பட எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்து கொள்ளுவாங்க. அதனால அந்த குழந்தைகள் எதை குறித்த கவலைப்படாமல் சந்தோஷமா இருக்கும். நமக்கு ஒரு அப்பா இருக்கார்ல, பரலோக தகப்பன் இயேசு, உயிரே கூட ஆண்டவர் இருக்கும்போது உங்க தேவையை சந்திக்க மாட்டாரா? குறைவை நிறைவாக்க மாட்டாரா? இந்த பிரச்சனை தீர்க்க மாட்டாரா? எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அவரை முழுமையா விசுவாசிங்க. உங்களுக்கு ஒரு தகப்பனா, ஒரு பரலோக தகப்பனா என் கூட இருக்கார், எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். நான் அவர் மேலே எல்லா கவலையும் வச்சிருவேன்னு சொல்லுங்க, சந்தோஷமா நீங்க வாழலாம். இப்படி சொல்றீங்களா? நீங்க கவலைப்படாதுன்னு இயேசுவே சொல்லுகிறார். அப்ப கவலைப்பட்டீங்கன்னா பாவம் செய்றீங்கன்னு அர்த்தம். இயேசு சொல்றாரு, மகளை கவலைப்படாத, மகனை கவலைப்படாதன்னு. நீங்க கவலைப்பட்டா ஆண்டவருடைய வார்த்தை மீறுறீங்க, அது பாவம். அதனால கவலையை அவர் மேல இன்னைக்கு வச்சிடணும். இன்றைக்கோடு உங்களுடைய கவலை உள்ளத்தை விட்டு எடுக்கப்படணும். இருதயத்துல கை வைங்க. இயேசுவே, என்னுடைய கவலைகளை எல்லாம் உண்மையில நான் வைத்து விடுகிறேன். நீர் எனக்கு இருக்கிறதுனால இனி நான் எதை குறித்த கவலைப்பட மாட்டேன். நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.